உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 27ஆம் திகதி 7ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள். திருதியை திதி, மக நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:32 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் நன்மை, ரிஷபம் லாபம், மிதுனம் அமைதி, கடகம் ஆர்வம், சிம்மம் உதவி, கன்னி நட்பு, துலாம் நஷ்டம், விருச்சிகம் பகை, தனுசு ஆக்கம், மகரம் பரிவு, கும்பம் உயர்வு, மீனம் புகழ். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நாங்கள் பேசக்கூடிய விடயம் தொடர்பாக ஜோதிடம் ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி, எனக்கு ஜோதிடம் சம்பந்தமாக இந்த விஷயத்தில் சந்தேகம் இருக்கையா, என்னுடைய ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் நாங்கள் பேசுகிற விஷயமாக இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆன்மீகம் தொடர்பாக, ஜோதிடம் தொடர்பாக, எங்களுடைய சித்தாந்தங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் அதை கீழ்கண்ட முகவரிக்கு சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று போட்டு கீழ்கண்ட முகவரிக்கு தெளிவாக உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் நாங்கள் வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகத்துக்குண்டான பூரணமான தீர்வை உங்களுக்கு சொல்லித் தருவோம். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாதகத்தில் புதன், ஜோதிட ரீதியான ஒரு தகவலை இன்றைக்கு பார்க்க போகிறோம். புதன் என்ற ஒரு கிரகம் ஜாதகத்தில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, மொத்தமாக 9 கிரகங்கள். சனி, ராகு, கேது 9 கிரகங்கள் இருக்கிறன. இந்த 9 கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு விதமான பலன்களை நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது ஜாதகம் பார்க்கக்குள்ள இதுதான் சொல்கிறது. இப்போ நான் அதில் புதன் என்கின்ற கிரகத்தையும் எங்களுடைய பிரச்சனைகளை புதன் எப்படி தாரார் என்றதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறேன். தொழில் தொடர்பான தோல்விகள், அதாவது தொழில் தொடர்பாக தொடர்ந்து தோல்விகள் ஏற்பட்டு வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பிரச்சனையாக இருக்கிறார். சில பிரச்சனைகளை பற்றி முதல்ல சொல்கிறோம். கஷ்டப்பட்டும் பயன் இல்லை என்று சில பேர் சொல்லிவிடும். எவ்வளவோ கஷ்டப்படுறான் ஐயா, விடிய 4 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி மட்டும் உழைச்சி கொண்டே இருக்கிறேன், பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறேன், எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணுறேன், மாறி மாறி முயற்சி எடுக்கிறேன், அவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனாலும் பயன் இல்லை, நான் கஷ்டப்படுற அளவுக்கு எனக்கு வருமானம் கையில் வரலையா, பயன் இல்லை. ஜாதகத்தில் புதன் கட்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி ஜாதகம் பார்க்க என்னட்ட வருவினம் வந்துச்சோ, ஐயா இவ்வளவோ கஷ்டப்பட்டும் பயனில்லை, அவற்றை ஜாதகத்தை பார்த்தா புதன் நீசப்பட்டு இருப்பார். புதன் கட்டுப்போனால் இது நடக்கும். தொழிலில் தொடர் தோல்விகள், மாறி மாறி தோத்துக்க, என்ன செஞ்சாலும் ஃபெயிலியர் ஐயா. புதுசாக ஒரு வியாபாரத்தை தொடங்கினேன், சரி வரையில்லை, அது சரியில்லைன்ட்டு இன்னொரு வியாபாரம் செஞ்சிடேன், சரி வரையில்லை, கடனை வாங்கி முதலை போட்டு தொழிலை விரிவுபடுத்தினேன், சரி வரையில்லை, தொடர் தோல்விகள். புதன் கட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனை. படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. நான் நல்லா எம்எஸ் பண்ணியிருக்கேன் ஐயா, மாஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோடய படிப்புக்கான வேலை இல்லை. ஆனால் நான் என்ன வேலை செய்கிறேன்,
டிரைவிங் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். என்னுடைய படிப்புக்குண்டான தொழில் எனக்கு கிடைக்கல. கஷ்டப்பட்டு படித்தேன் ஐயா, ஆனாலும் ஏதோ ஒரு வேலையை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். படிக்காதவன் செய்கிற வேலைகளெல்லாம் நான் செய்கிறேன். படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருந்தால் படிப்புக்குண்டான வேலை துறக்காது. கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற வருமானம் இல்லை. அவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனாலும் அதற்குண்டான வருமானம் இல்லை. நான் கஷ்டப்படுறதுக்குண்டான வருமானம் இல்லை. இதுவும் சில பேர் சொல்லுவேன். மிகவும் கஷ்டப்பட்டு தொழில் செய்கின்றேன், நன்றாக பாடுபடுகின்றேன், கஷ்டப்படுறேன், அதற்குண்டான பலனை நான் அனுபவிக்கவில்லை. இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கும். கன நேரம் வேலை செய்கிறேன் ஐயா, நிறைய 8 மணித்தியாலம் தான் அடுத்தவன் வேலை செய்கிறான். நான் 10 மணித்தியாலம் வேலை செய்கிறேன், 12 மணித்தியாலம் வேலை செய்கிறேன். காலையில் போய் ஒரு வேலை செய்கிறேன், பிறகு ஆஃபீஸுக்கு போகிறேன், பின்னேரம் ஊபர் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். பின்னேரம் 12 மணி மட்டும் நான் பிறகு விடிய 4 மணிலேருந்து 8 மணி மட்டும் வேறு வேலைக்கு போகிறேன். 10 மணிலேருந்து பின்னேரம் 8 மணி மட்டும் வேறு வேலை. 3 வேலை நான் செய்கிறேன் ஐயா. அவ்வளவு நேரம் வேலை செய்கிறேன், பிரயோசனம் இல்லை. இந்த மாதிரி கடினமாக உழைத்தும் பலன் இல்லை என்றால் ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. உங்களோட ஜாதகத்தில் புதனோட ராகு சேர்ந்திருந்தால், புதனோட கேது சேர்ந்திருந்தால், புதனோட சனி சேர்ந்திருந்தால், நான் மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதாவது கஷ்டப்படுற அளவுக்கு வருமானம் இல்லை, படிப்புக்கு ஏற்ற தொழில் இல்லை, கஷ்டப்படுறதுக்குண்டான பலன் இல்லை, நிறைய நேரம் வேலை செய்கிறேன், தொழிலில் எனக்கு பிரச்சனை இருக்குது, தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டு வரேன், படிப்புக்கு ஏற்ற வேலையில் இதெல்லாம் இருக்குமா இருந்தால் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. நான் சொல்லியிருக்கேன், இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ஆக்களெல்லாம் கையில் உங்களோட ஜாதகத்தை வச்சுக்கோ. உங்களோட ஜாதகத்தில் 9 கிரகத்தில் புதன் என்ற ஒரு கிரகம் இருப்பேன். அந்த புதன் என்கின்ற கிரகத்தோட ராகு சேர்ந்திருந்தால், ஐயா எந்த ஜாதகத்தில் புதனும் ராகுவும் ஒரே கட்டத்தில் இருக்குது, இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்கள். புதனும் கேதுவும் ஒரே கட்டத்தில் இருக்குது, இந்த பிரச்சனையை சந்திப்பீர்கள். புதனோட சனீஸ்வரன் சேர்ந்தால், புதன் என்கின்ற கிரகத்தோட ராகு அல்லது கேது அல்லது சனி அல்லது இந்த 3ல் 2 கிரகங்கள் ஒன்றாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது விதி, ஜோதிட விதி. புதன் என்கின்ற கிரகம் உங்களுடைய லக்னத்தில் இருந்து எண்ணி வரும்போது 6, 8, 12 இந்த வீடுகளில் மறைந்திருந்தால், உங்களோட லக்னத்துக்கு புதன் 6வது வீட்டில் இருந்தால், லக்னத்தில் இருந்து எண்ணி வரைக்குள்ள 8வது வீட்டில் இருந்தால், லக்னத்தில் இருந்து எண்ணி வரைக்குள்ள 12வது வீட்டில் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. 3வது விதி, புதன் உங்களுடைய ஜாதகத்தில் நீசப்பட்டிருந்தால், ஜாதக கட்டத்துக்கு கீழே எந்தெந்த கிரகம் ஆட்சி, உச்சம், பகை, நீசம் என்று போட்டிருக்கும். இதில் புதன் நீசம் அடைந்திருந்தால், புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நீசப்பட்டிருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், காசு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். புதன் வக்கரம் அடைந்திருந்தால் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. புதன் என்று போட்டு பிரக்கெட் ஒன்று பக்கத்தில் போட்டு வானா, சில கிரகங்களுக்கு பக்கத்தில் பிரக்கெட் போட்டு வானான்னு போட்டிருப்பேன் உங்களோட ஜாதகத்தில் பாருங்க. அப்படி இருந்தால் அந்த கிரகம் வக்கரம் அடைந்துள்ளது என்று பேர். வக்கரம்ண்டா எல்லாம் குளக்வைஸாக சுற்றுற கிரகம் ரிவர்ஸில் வந்தால் வக்கரம்னு பேர். உண்மையில் கிரகம் ரிவர்ஸ் ஆகிறது இல்லை, பூமி சூரியனுடைய சுழற்சியை பொறுத்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ 4 விதிகள் சொல்லியிருக்கேன். புதனோட ராகு கேது சனி சேர்ந்திருந்தால் பிரச்சனை, புதனோட 6, 8, 12 புதன் மறைஞ்சிருந்தால் பிரச்சனை, புதன் நீசப்பட்டிருந்தால் பிரச்சனை, புதன் வக்கரமடைந்தால் பிரச்சனை. புதனினுடைய நிலைமையை வச்சே மேற்சொன்ன பலன்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜோசியர்கிட்டையே போக தேவையில்லை, நீங்களே உங்களோட ஜாதகத்தை வச்சு இந்த பலனை நிர்ணயம் பண்ண ஜாதகம் எவ்வளவு உண்மை என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். சரி, திறமைகள் மறைக்கப்படும். புதன் நீசப்பட்டா, புதன் மறைஞ்சிருந்தால் உங்களுடைய ஆற்றல், வல்லமை, திறமை, கட்டித்தனம், சாமர்த்தியம் இது எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் போகும். சில பேரை பார்த்துருக்கேன், அவர்களுடைய ஆற்றல், வல்லமை, திறமை, கட்டித்தனம், சாமர்த்தியம் எல்லாம்
மற்றவர்கள் பயன்படுத்துவார்களே தவிர இவருக்கு பயன் இல்லாமல் போய்விடும். இதுவும் ஜாதகத்தில் ஒரு நுட்பம். இதெல்லாம் நாங்கள் பலன் சொல்லிகளை கேட்டோன்னு திகைச்சு போவினோம். உங்களுடைய நான் ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மற்றவனுக்கு உழைச்சி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய திறமையை பயன்படுத்தி இன்னொருத்தர் முன்னுக்கு வர, என்னுடைய ஆற்றல் இன்னொருத்தருக்கு பயன்படுது, என்னுடைய வல்லமை திறமையெல்லாம் இன்னொருத்தர் சம்பாதிக்க உதவுதே தவிர என்னால். சில பேர் சொல்லுவினம் ஐயா நான் முதலாளி என்னட்ட கடையை நம்பி தந்துட்டு போயிட்டார், கடையை A to Z பார்க்குறது நான் தான், அதில் உள்ள நெளிவு சுழிவுகளெல்லாம் நான் தான் முழுக்க நான் முதலாளி கடைக்கு வாரதே இல்லை, நான் தான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவேன். சரி, அவரே இன்னொரு கடையை போட்டு தானே முதலாளியாகி செய்வார், அவரால் பலன் இல்லை. இன்னொருத்தருக்காக கடையில் வேலை செய்யக்குள்ள நல்ல வருமானம் வரும், முதலாளி அந்த காசெல்லாம் எடுத்துக்கொள்வார். இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் முதலாளிக்கு லாபம், இவருக்கு சம்பளம். இதை தூக்கி போட்டு தனியாக தான் ஒரு கடை, தனக்குத்தான் எல்லாம் தெரியுமே என்ற ஒரு கடை போடுவார். ஆனால் இவரால் சம்பாதிக்க முடியாது. இது என்ன பலன்? மற்றவர்களுக்கு உழைத்து கொடுப்பது. உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பலவீனமாக இருந்தால் உங்களை வைத்து மற்றவர்கள் சம்பாதிப்பார்களே தவிர உங்களால் சம்பாதிக்க முடியாது. அது ஒரு விஷயம். சரி, இப்படியெல்லாம் இருந்தது ஐயா, நீங்கள் சொல்லதெல்லாம் சரி. இதுக்கு என்ன செய்கிறது? என்னுடைய ஜாதகத்தில் புதன் வக்கரம் அடைஞ்சிட்டார், என்னுடைய ஜாதகத்தில் புதன் நீசம் அடைஞ்சிட்டார், என்னுடைய ஜாதகத்தில் புதன் சனி ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார், என்னுடைய ஜாதகத்தில் புதன் 6, 8, 12 மறைஞ்சிட்டார். நான் என்ன செய்கிறதுண்டா? ஒன்றுமே இல்லை. பெருமாள் வழிபாடு. புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணுவை தீர்க்கமாக பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை, எந்த ஜாதகத்தில் புதன் இப்படி இருக்குண்டா எனக்கு கடிதம் எழுதி அனுப்புங்கள். சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் அனுப்புங்க. அதற்குண்டான பதிலை இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு தருவேன். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.